ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு டிகே கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரசப்பொடி பிளஸ் சிம்பிளான ரசம் எப்படி செய்யறதுனாங்க பார்க்க போறோம். நம்ம வீட்லயே ரசப்பொடியை அரைச்சி அதை வச்சு நம்ம ரசம் செய்யறப்போ இன்னும் டேஸ்ட் சூப்பராகவும் இருக்கும், ஈஸியாவும் நமக்கு வேலை முடியுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஜீரகம் 4 டேபிள் ஸ்பூன், துவரம்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், தனியா 3 டேபிள் ஸ்பூன், அதே போல மிளகு 3 டேபிள் ஸ்பூனுங்க. இவ்வளோதான் நம்ம ரசப்பொடி அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இந்த 4 பொருட்களுமே ஒன்னா மிக்சியில சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிக்க போறோம். இந்த அளவுக்கு அரைச்சிக்கணுங்க. இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நீங்க எப்பெல்லாம் ரசம் வைக்கிறீங்களோ அப்ப இந்த பொடியில இருந்து சும்மா ஒரு 2 ஸ்பூன் எடுத்து போட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும் ரசம். இது 20 இருந்து 30 நாள் வரைக்கும் கெடாதுங்க. இப்ப நல்லா பழுத்த தக்காளி ஒண்ணு எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வாஷ் பண்ணிட்டு அதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த புளி ஊறுறதுக்காக ஒரு 5 மினிட்ஸ் வச்சிடலாம். இப்போ புளி நல்லா ஊறினதுக்கு அப்புறமா இந்த புளியையும் தக்காளியையும் சேர்த்து நல்லா நம்ம பிசைஞ்சு விட்டுடலாங்க. நான் புளி ஊறுறதுக்கு முன்னாடியே இதை பிசைறேன். நீங்க புளி ஊறினதுக்கு அப்புறம் பண்ணா உங்களுக்கு இது பிசைறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குங்க. அவ்வளவுதான். இப்ப பிசைஞ்சு முடிச்சாச்சு. இப்போ எவ்வளவு ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம எவ்வளவு தண்ணி சேர்த்திருக்கோமோ அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் நம்ம அரைச்சோம் இல்லைங்களா ஒரு ரசப்பொடி, அதுல இருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. உங்க ரச அளவுக்கு ஏத்த மாதிரி நீங்க குறைச்சியோ கூட்டியோ ஆட் பண்ணிக்கோங்க இந்த ரசப்பொடியை. அவ்வளவுதான். இதை நேராவே நம்ம அப்படியே அடுப்புல வச்சு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சிடலாம். இப்ப தாளிப்புக்கு பொருள் ரெடி பண்ணிடலாங்க. கருவேப்பிலை, கொஞ்சமா பூண்டு, மிளகாய், கொத்தமல்லி. இந்த பூண்டை தோலோடையே நான் நசுக்கி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் பெருங்காயத்தூள். அவ்வளவுதாங்க. இப்ப இந்த ரசம் ஃபுல்லா கொதிக்க கூடாது. லைட்டா அப்படியே அந்த கொதி நிலைமைக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம கரெக்டா ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். அப்பதான் நமக்கு ஒரு பர்ஃபெக்டான ரசம் கிடைக்குங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்ப தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமா கடுகும் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நசுக்கி வச்சிருந்தோம் இல்லைங்களா பூண்டு, அது சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் பெருங்காயம் சும்மா கொஞ்சமா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு குறைவா சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாவை 1-2 கிள்ளி சேர்த்துக்கலாங்க. அவ்வளவுதான். தாளிப்பு சிம்பிளா முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலா நம்ம இதுல தனியா நம்ம அந்த பொடி அரைக்கும் போதே சேர்த்ததால அதுவே ஒரு சூப்பரான வாசனை கொடுக்குங்க. இதை நம்ம தாளிப்பை எப்பயுமே ரெடி பண்ணும்போது மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இந்த தாளிப்பை எடுத்து நேரா ரசத்துல சேர்த்துட்டு இதுக்கப்புறமா கொத்தமல்லியை தூவி ஒரு 10 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சிட்டீங்கன்னா சூப்பரான ரசம் நல்ல வாசனையோட நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க. அவ்வளோதான் சொல்லிட்டு போயிடாதீங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை நீங்க பார்த்ததுக்காக உங்களுக்காக ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் பின்னாடி ஆட் பண்ணிருக்கேன். அதையும் மறக்காம பாருங்க. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம்னா, நிறைய பேரு இந்த கம்ப்ளைண்ட்ஸ் அனுபவிக்கிறாங்க. நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேங்க, பல் கூசுது அப்படின்னு சொல்லிட்டு. அதை நம்ம டெய்லி ரொட்டீன்ஸ்ல சின்ன சின்னதா ஒரு மிஸ்டேக் பண்றோங்க. அதை அவாய்ட் பண்ணாலே இந்த பிரச்சனையில இருந்து ஈஸியாவே நம்ம வெளியே வந்துடலாங்க. அது என்னென்ன பிரச்சனைனா, நம்ம பல்ல விளக்கும் போது ரொம்ப வேகமா ரொம்ப ரெகடா வளர்க்க கூடாதுங்க. சாஃப்டா வளர்க்கணும். அப்படி வேகமா வளர்க்கனா கூட இந்த பல் கூச்சம் வருங்க. அது இல்லாம நம்ம ஓரல் ஹைஜீன், அதாவது நம்ம வாய் சுத்தத்தை மெயின்டைன் பண்ணல அப்படின்னா இந்த கம், அதாவது பல் ஈர்கள் இருக்கு இல்லைங்களா, அதுல இன்ஃபெக்ஷன் வந்தா இது வருங்க. ஆசிட் ஃபுட்ஸ் அப்படின்னா இந்த எலுமிச்சை பழம், ஆரஞ்சு பழம், இந்த மாதிரி ஆசிட் உள்ள ஃபுட்டு கண்டினியூவா நிறைய எடுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பல் கூச்சம் வருங்க. இந்த பல்லு வெள்ளையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு டீத் ஒயிட்டனிங் ட்ரீட்மெண்ட் எல்லாம் சில பேர் பண்ணுவாங்கங்க. அதனால கூட இந்த பல் கூச்சம் வருங்க. ஏதாவது அடிபட்டு பல்லுல ஏதாவது வீரலோ அந்த மாதிரி இருந்தா கூட பல் கூச்சம் வருங்க. பல்ல அடிக்கடி கடிப்பாங்க சில பேர், அதனால கூட இது வருங்க. இத நம்ம அவாய்ட் பண்றதுக்கு இப்ப நான் சொன்னதை எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்தாலே போதும். இந்த டிசீஸ் வராம இருக்கிறதுக்காக நம்ம எப்பயும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வாய் கொப்பளிக்கணும். மார்னிங் அண்ட் நைட்
2 டைம்ஸ் வந்து பிரஷ் பண்ணுங்க. இதுவே போதுமானதுங்க. நம்ம எந்த டாக்டரையும் பார்க்க தேவையில்ல. நம்மளுடைய வேலைகளை நம்மளே கரெக்டா செஞ்சா நம்ம ஆரோக்கியமா இருப்போங்க. நல்லதே சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க.